ஹாய் நண்பர்களே, குட் மார்னிங். காலையில் ஒரு விளாக் பார்க்கலாங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னா ஒசூர் பெங்களூர் ஹைவே. ஓகேங்களா, நம்ம வந்து கர்நாடகா பார்டரில் நேற்று வந்து பெங்களூர் போயிருந்தோம். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து கர்நாடகா பார்டரில் இருக்கோம். இங்கே வந்து ஹோட்டல் ஹில்ஸ். ஓகேங்களா, ஹோட்டல் ஹில்ஸில் தான் இருக்கேன். ஓகேங்களா, இந்த ஹோட்டல் ஏற்கனவே நான் வந்திருக்கேன். ஆனால் எனக்கு பின்னாடி தெரியுது பாருங்கள், அந்த ரிசப்ஷன் ஹாலுக்கு வந்திருக்கேன். மேலே ஹோட்டலுக்கு போனதில்லை. ஓகேங்களா, இது வந்து பின்னாடி வந்து கார் பார்க்கிங்கு, இது வந்து கார்டனு. ஓகேங்களா, என் வெயில் ரொம்ப டூ மச்சாக இருக்குங்க. நேற்றுலேருந்து ஒரே கண்ணு வலி வர என்னன்னு தெரில. நல்லா தான் தூங்கினேன், ஆனால் அப்பயும் வந்து கண்ணு வலி பயங்கரமாக இருக்குது. இந்த கண்ணாடி தான் பெங்களூரில் வாங்கினது. 350 ரூபா பேரம் பேசி 150 ரூபாய்க்கு வாங்கினேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டின்றாரு, நல்லாயிருக்கு. ஓகேங்களா, வெயில் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்படி டைரெக்டாக வெயில் பார்க்கும்போது இப்படி பார்க்குறது, கண்ணாடி போட்டு பார்க்குறது நல்லாயிருக்கு, ஒரு மாதிரி கூலிங்காக. ஆனால் எனக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால இந்த கண்ணாடி யூஸ் பண்ணலாமோன்னு தெரில. ஓகேங்களா, கார்டன் சூப்பராக இருக்குது, தெரிஞ்சுங்களா? கார்டன்லாம் வேறு லெவலில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பின்னாடி வந்து கல்யாணம் அதாவது ரிசப்ஷன் மண்டபமும் இருக்குது, கல்யாண மண்டபமும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஓகேங்களா, இருங்க காட்டுறேன். என் பின்னாடி தெரிஞ்சு பாருங்கள், இது ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஹோட்டலுக்கு. இந்த இடம் கிரவுண்டு இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக வந்து கார் பார்க்கிங் ஏரியா. ஓகேங்களா, இந்த பின்னாடி பாருங்கள், இதுதான் ரிசப்ஷன் ஹால். எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், அப்பா அடி. இது வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா மேலே தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் நம்ம ஹோட்டல் ஹில்ஸு கன்வென்ஷன் ஹால், அதாவது ரிசப்ஷன் ஹாலை கன்வென்ஷன் ஹால்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தோன்னா இந்த ரிசப்ஷன் ஹாலுக்கு அங்கே பெரிய பாத்ரூம் கட்டியிருக்காங்க பாருங்கள். ஓகேங்களா, மேலே டிரைவருக்கு ரூம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போது அந்த டிரைவருக்கு ரூம் இல்லை. நான் நைட்டு இங்கே தான் பத்துன்னு இருந்தேன். ஓகேங்களா, அந்த இடத்துல தான் பத்துன்னு இருந்தேன். ஆனால் என்னென்னா கொசு பயங்கரமாக, ஃபேனு வண்டி சீட்டெல்லாம் கைட்டி எடுத்துன்னு போயிட்டு அழகாக இது பண்ணிட்டேன், போட்டேன். ஓகேங்களா, ஆனால் போட்டு படுத்து கூட கொசு பயங்கரமாக, ஒரு கொசு கடிச்சா கூடவே கூட்டாளியை கூட்டின்னு வந்துடுற மாதிரி பயங்கரமான கொசுங்க, ஏகப்பட்ட கொசு. என் கஸ்டமரு என்னை உள்ளே சாப்பிட கூப்பிட்டான், வேறு லெவலுங்க. இந்த ஹோட்டலில் வந்து தெரிஞ்சு பாருங்கள், இந்த ஹோட்டலில் வந்து ஒரு நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுனா குறைஞ்சபட்சம் 5000லேருந்து எனக்கு தெரிஞ்சு 20,000க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா, ஏன்னா 6000 ரூபா தான் காமிச்சிச்சு கூகுள் மேப்பில் பார்த்தேன். ஓகேங்களா, உண்மையாக ஒரு மினி கப்பலில் வந்து கேசினோவில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நான் மிதக்கிறேங்க அந்த ஹோட்டலில். உள்ளே போனோம் பாருங்க, பாத்ரூமாக இருக்குது, சும்மா கடலில் இருக்கிற மாதிரி. ஃபுல்லாக கிரைனைட்டு, அப்படியே ஜிகு ஜிகின்னு லைட்டு. ஓகேங்களா, அப்படியே லைட்டு, ஹேண்ட் வாஷ் பண்ணுற இடமே அவ்வளோ க்ளீனாக பக்காவாக. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற வித்தியாசம் இது உள்ளே இருக்குங்க. ஆனால் ட்ரிங்க்ஸ் இருக்கான்னு தெரில. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருக்குது. ஓகேங்களா, தூங்குறதுக்கு பெரிய பெட்டு, 3 பெட்ரூமு. ஃபஸ்ட்டு எனக்கு சரியாக இதெல்லாம் வந்து பேச தெரியாது, போய் பார்த்து இருந்தால் தெரியும். ஓகேங்களா, இவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் 20,000 பேர் வந்து உள்ளே உட்காந்து கல்யாணம் பண்ணுறதுக்கான இட வசதி இருக்குங்களாம். ஓகேங்களா, அதாவது உள்ளே வந்து பார்த்தோன்னா 50,000 பேர் ஒரே நேரத்தில் வந்து உள்ளே உட்காந்து கல்யாணத்தை பார்க்குற மாதிரி, சாப்பிட்ற மாதிரி. ஓகேங்களா, எல்லா வசதியும் இது உள்ளே இருக்குது, இல்லாமலாம் இல்லை. இது ஏசி ஹால் தான். ஓகேங்களா, நான் ஏசி ஹால் இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி ஹால். இவ்வளோ பெரிய பார்க்கிங் பாருங்கள், அந்த ஹோட்டல்லேருந்து இவ்வளோ பெரிய பார்க்கிங்கு, இவ்வளோ பெரிய இடம். ஓகேங்களா, இந்த பக்கம் பாருங்கள் பாத்ரூம். ஓகேங்களா, சின்ன பாத்ரூம் தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 பாத்ரூம் இருக்கும். ஓகேங்களா, 20 பாத்ரூம் மேலே தான் இருக்குது. மேலே வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டிரைவர் ரூமு, கீழே அண்டர் கிரவுண்டும் பார்க்கிங் இருக்குது ஹோட்டலுக்கு. அந்த பக்கமும் சைடில் வந்து அந்த ரிசப்ஷன் ஹால் சைட்லேயும் பார்க்கிங் இருக்குது. அதுக்கு பின்னாடியும் ஏதோ வழி போகுது, காட்டுறேன். இதுக்கு பின்னாடியும் ஏதோ வழி போகுது, பின்னாடியும் கார் பார்க்கிங்கான்னு தெரில. வேறு லெவலில் இருக்குதுங்க இந்த இடம் உண்மையாக. ஹோட்டலு உள்ளே வீடியோ எடுக்கலாமான்னு எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா எந்த ஹோட்டலுமே வீடியோ எடுக்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, உள்ளே வந்து சாப்பிட கூப்பிட்டு போனான் கஸ்டமரு. அந்த பாத்ரூமில் போய் ஹேண்ட் வாஷ் பண்ண போனோம் பாரு, எப்பா நான் சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங்க உண்மையாக. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் இல்லை எனக்கு. வீடியோ எடுத்து போடலான்னு தான் ஆசை, கேட்டால் பர்மிஷன் தர மாட்டாங்க. உள்ளே வந்து கஃபே சிஸ்டங்க,
அப்படியே ஒரு ஏதோ ஒரு கப்பலில் உட்காந்துருக்க மாதிரி கஃபே சிஸ்டம். என்னென்ன இருந்துச்சுங்களா, இட்லி, தோசை, ஓகேங்களா, எல்லாமே தனித்தனியாக. ஒரு இட்லிக்கு ஒரு பவுலு, தோசைக்கு ஒரு பவுலு, அப்புறம் ஆனியன் தோசைக்கு ஒரு பவுலு, ஓகேங்களா, அப்புறம் பொங்கலுக்கு ஒரு பவுலு, அப்புறம் வந்து உப்புமாவுக்கு ஒரு பவுலு, அப்புறம் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா சட்னி, சாம்பார், கார சட்னி இதெல்லாம் ஒரு பவுலு, அப்புறம் நீங்கள் முட்டை சாப்பிட்றீங்கன்னா முட்டைக்கு ஒரு பவுலு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீக்கு வந்து ஒரு தனியாக வந்து ஒரு அந்த கேன்டீன் மாதிரி, ஓகேங்களா, அது ஒரு அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் ஜூஸ் சாப்பிட்றீங்கன்னா அது ஒரு ஜூஸு. அப்புறம் இந்த வந்து பப்பாளி இது வந்து அது கட் பண்ணி பீஸாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையங்க. காலையில் இவ்வளோ ஃபுட்டு சாப்பிட முடியுமானா எனக்கு தெரிஞ்சு. அப்புறம் ப்ரெட்டு, ஜாமு, பட்ரு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பசங்க சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா, மில்க் ஷேக்கு, ஓகேங்களா, அது சாக்லேட்னால் அந்த நம்ம எங்கள் வீட்டாண்டெலாம் நான் அடிக்கடி சாப்பிடுவேன். 10 ரூபா அது, ஓகேங்களா. அந்த குர்குரே மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அது குர்குரே மாதிரி ஒரு சாக்லேட் மாதிரி சின்னதாக குட்டியாக வரும். அது வந்து மில்கில் போட்டு சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் வந்து பார்த்தோன்னா இன்னும் நிறைய ஸ்வீட்டு, ஓகேங்களா. கேசரி, அப்புறம் ஒரு ஸ்வீட் ஒன்று எடுத்தேன் பாருங்கள், வாயில் வச்சதே தெரில, பொலக்னு உள்ளே போயிடுச்சு. உண்மையாக வேறு லெவல் டிஃபனுங்க. சாம்பாராகட்டும், இட்லியாக இருக்கட்டும், உப்புமா இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், ஓகேங்களா, கேசரி, ஓகேங்களா, டீ, ஓகேங்களா. டீக்கு வந்து டீ கொடுத்துட்டு நம்ம சக்கரை போட்டு நம்மளே சாப்பிட்ணும், ஓகேங்களா. எல்லாமே வந்து செல்ஃப் சர்வீஸு. வேணும்னா கூட அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோன்னா அவங்க பரிமாறுவாங்க. உள்ளே வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருக்குன்னா இந்த பக்கம் வந்து இது அதாவது எப்படின்னா, இதை வந்து விளம்பரம் படுத்தலை, ஓகேங்களா. ஒருத்தவங்களுக்கு ஒரு இடம் போய் பார்த்தோன்னே பிடிக்கணுவாங்கள்ல, உண்மையாக எனக்கு இந்த ஹோட்டல் பார்த்தோன்னே பிடிச்சிச்சிங்க. ஆனால் என்னன்னா, உள்ள வீடியோ எடுக்க நான் பர்மிஷன் கேட்டிருக்கணும், ஆனால் கேட்காம நம்ம எடுக்க முடியாது, ஓகேங்களா. எல்லா ஹோட்டல்லையும் நம்ம கேட்காம எடுக்க முடியாது, ஏன்னா அது வந்து ப்ரொசீஜர், ஓகேங்களா. ஏன்னா என் ஹோட்டலை வந்து நீ தப்பாக வீடியோ எடுத்து போட்டுருவியான்னு எல்லாருமே யோசிப்பாங்க, ஓகேங்களா. உண்மையாக வந்து சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்தால் இந்த பக்கம் ஒசூர் கிருஷ்ணகிரி சைடு, ஓகேங்களா, ஒசூர் டு பெங்களூர் ஹைவேல, ஒசூருக்கு முன்னாடி, ஓகேங்களா, ஒசூர் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி நீங்கள் பெங்களூர் போகிற ரூட்டில் ஹோட்டல் ஹில்ஸு, ஓகேங்களா, சர்வீஸ் ரோட்டில் தான் இருக்குது. வேறு லெவல், ஓகேங்களா. வந்து ஸ்டே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஓகேங்களா. ஏன்னா உண்மையாங்க சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஹோட்டல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆனால் உண்மையாக வந்து பார்த்தோன்னா, நான் நைட்டு போய் சாப்பிட்டேன் பாருங்கள், ஆப்போசிட்டில், இந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் கஸ்டமர் காசு கொடுத்துட்டாங்க, போய் சாப்பிட்டேன். எனக்கு பிடிக்கவே இல்லை. எப்படின்னா அந்த என்ன சொல்லுவாங்க, எக் ரைஸ் ஆர்டர் பண்ணேன். நம்ம வேலூரே பரவாயில்ல போல இருக்குது, சிக்கனுக்கும் எக் ரைஸுக்கும். எனக்கு சிக்கன் தனியாக ஆர்டர் பண்ணேன், எக் ரைஸ் தனியாக ஆர்டர் பண்ணேன். 50 ரூபா எக் ரைஸு, சிக்கன் ஒரு 40 ரூபா. ஆனால் வந்து நல்லாவே இல்லைங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. பாதி சாப்பிட்டு பாதி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பக்கத்தில் நாய் இருந்துச்சு, டாகு, அது போட்டுட்டேன். அது நல்லா சாப்பிட்டுடுச்சு, ஆனால் எனக்கு பிடிக்கவே இல்லை, ஓகேங்களா. அதாவது நம்மளுக்கு வந்து ஃபுட்டு எங்கே போனாலும் செட் ஆக மாட்டேங்குது, ஓகேங்களா. எனக்கு கேஸ் ஃபார்ம் இருக்கிறதுனால, ஆனால் இப்போ வர்றதில்ல அந்தளவுக்கு கேஸ் டபுள். ரொம்ப ஆயிலி ஐட்டமாக சாப்பிட்டோன்னா வருது, ஓகேங்களா. இங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது பாருங்கள், ஓகேங்களா. இது அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங் இருக்குங்களா. இது வந்து அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கு. ஹேண்ட் வாஷ் இது வெளியிலையும் வச்சுக்கிறாங்க, உள்ளேயும் வச்சுக்கிறாங்க. உள்ளே போய் இன்னைக்கு ஏதோ ரிசப்ஷன் புக் ஆகிருக்கு போல இருக்குங்க. உள்ள டீ கேண்டீனு உள்ளே எல்லாமே இருக்குங்க. ரிசப்ஷன் புக் ஆகிருக்கு, உள்ளே ஏதோ ரிசப்ஷன் புக் ஆகிருக்கு போல இருக்குது. இங்கே தான் பத்துன்னு இருந்தாங்க நான் நைட்டு, ஓகேங்களா. இங்கே தான் நைட்டு பத்துன்னு இருந்தாங்க. வேறு லெவல் இடம். ஏதோ கேண்டீன் போடுறது, ரிசப்ஷன் போடுறது. 4 பக்கம் 4 கேட் இருக்குங்க, வேற இல்லை. அண்டர் கிரவுண்ட் கார் பார்க்கிங். இந்த பக்கம் எதுவும் இல்லைங்க, ரோடு. இந்த பக்கம் ஏதோ குடோன் மாதிரி இருக்குது, அது தெரில, ஓகேங்களா. வேறு லெவலான உண்மையாக. ஆனால் நீங்கள் நைட்டில் வந்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக, ரொம்ப நல்லா ஜில்லுன்னு காற்றோட்டமாக இருக்குங்க. ஆனால் வெயில் டைமில் வந்து இங்கே கார் பார்க்கிங் பண்ணிங்கன்னா அங்கே பாருங்க, அது மட்டும் கொஞ்சம் கஷ்டம். கார் ரொம்ப நல்லாயிருக்கும், மழை வந்துச்சுன்னா மொத்தம்
ஒரு வாட்டி. இந்த பில்டிங் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னே தெரிலங்க. இந்த பில்டிங் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க? அது ஒரு பில்டிங் இருக்குது, இது ஒரு பில்டிங், ரெண்டுமே ரூம் தான் போடுது. ஆனால் இந்த ஏரியா மட்டும் ஸ்விம்மிங் ஃபுல்லாகுது. இந்த ஏரியா மட்டும் தெரியுதுங்களா? அந்த ஏரியா மட்டும் ஸ்விம்மிங் ஃபுல்லாகுது கீழே அண்டர் கிரவுண்ட்லாம் ஓப்பன் பிளேஸ் தான். ஓகேங்களா? உண்மையாக கார்டன் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறான்னு பாருங்களா, சூப்பராக இருக்குது. நைட் இங்கே தான் போய் பத்துக்கலான்னு பார்த்தேன், ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் பாம்புலாம் போதும், அதனால் வேணான்ட்டார் செக்யூரிட்டி. அதனால் நம்ம கார் இங்கே இருக்குது பாருங்கள், இருக்குங்களா? நம்ம கார் இங்கே இருக்குது. இங்கே வந்து பேட்ரி செக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இவி வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா, 2 வீலராக இருந்தாலும் காராக இருந்தாலும் இங்கே வந்து பேட்ரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து நீங்கள் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சார்ஜிங். ஓகேங்களா? இது வந்து கரண்ட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்ரி வண்டி வச்சுருந்தீங்கன்னா டாட்டா பவர் இவி சார்ஜர். ஓகேங்களா? டாட்டா பவர் இவி சார்ஜர் இருக்குது பாருங்கள் நம்ம பின்னாடி. இது என்ன கம்பெனின்னு தெரில. இதுவும் டாட்டா ஆட்டோ கம்பெனி, இதுவும் டாட்டா இவி கம்பெனி தான். ஓகேங்களா? கார்டு கிட்ட எடுத்துன்னு போனால் ஆட்டோமேட்டிக்காக எவ்வளோ வேணால் ஃபியூல் ஃபுல் பண்ணிக்கலாம் போய். கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுதுங்க, சூப்பராக இருக்குது கேட் ஓப்பன் பண்ணுறது. ஓட்டு ஏற்கனவே வந்துருக்கு, அது வீடியோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. கேட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து எவ்வளோ பிரம்மாண்ட பாருங்கள். இந்த கார் வந்து இந்த ஹோட்டல் ஹில்ஸ்னு அந்த கார் நம்பர் பிளேட்டில் போட்டுருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஹோட்டல் ஹில்ஸு ஹவுஸ் நிசான் கம்பெனி போல இருக்குங்க. ரொம்ப லென்த்தாக இருக்குவா காரு. இன்ஜின் பேனட்டு எந்த காலம் பாடி இன்ஜின் பேனட் பாருங்கள். தூரத்தில் அவ்வளோ அடியில் இருக்குது, டச் ஆகிற மாதிரி இருக்குது. அண்டர்பில் இது ஸ்டேஷனுங்க. டயர் எப்படி இருக்குப்பா பாடி, அவ்வளோ நீட்லேருந்து எவ்வளோ லென்த்துக்குது காரு பாடி. முன்னாடி வந்து எனக்கு தெரிலங்க, நீங்களே படிங்க. அப்படின்னா நானே தெரியல. உண்மையாக அந்த காலத்து காரெலாம் சூப்பராக இருக்குங்க. டீசல் வேரியன்ட்டு தான் போடுது. இந்த பக்கம் டேங்க் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் கார்டன். ஃபிஷ்லாம் இருக்குது, உள்ளே போக முடியாதா? இதோ இந்த ஏரியா வந்து ஸ்விம்மிங் பூல் இல்லை. ஓகேங்களா? தெரிஞ்சுங்களா? அந்த ஃபுல்லாக வந்து கண்ணாடியில் தான் கவர் பண்ணியிருக்காங்க. சிங்கக்குட்டி, எப்படி கேட்டீங்க? சிங்கக்குட்டி உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் காட்டுக்கு ராஜா இங்கே இருக்காரு, அங்கே ஒரு ராஜா இருக்காரு. ஓகேங்களா? உள்ளே தான் போக முடியாது நம்மளால், உள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாது. இது ஒரு அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கு. கீழே வந்து டிரைவர் ரூம் இருக்குது. ஓகேங்களா? நல்லா படம் இருக்கும். இந்த ஹோட்டல்லேருந்து இந்த ஹோட்டல் கனெக்டிவிட்டி இருக்காங்க. இந்த பக்கமும் போகலாம், அந்த பக்கமும் போகலாம், இதுலேயும் போகலாம். எல்லா இடத்துலையும் பிக் பாஸ் கேமரா ஜாஸ்தி வச்சுருக்காங்க. நம்ம சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆகிற மாதிரியும். ஓகேங்களா? நல்லா நடந்துக்கூடாது. இது வந்து அண்டர் கிரவுண்டு, இது வந்து ஸ்விம்மிங் பூல். ஓகேங்களா? எல்லோரும் வந்து குளிக்கிறதுக்கோசம் இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறவங்க எல்லோரும், சின்ன குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே ஸ்விம்மிங் பூல். இது வந்து நம்ம காட்டு ராஜா. ஓகேங்களா? திருராஜா. ஓகே, காட்டு ராஜா ஃபுல்லாக வந்து இந்த கண்ணாடியிலே தான் இந்த ஹோட்டலை கவர் பண்ணிக்கிறாங்க. வேறு லெவல் தான் என்ட்ரன்ஸு. அந்த பக்கம் எக்ஸிட்டு. ஓகேங்களா? அந்த கேட் ஓப்பனா எக்ஸிட்டு, இந்த கேட் ஓப்பனா இதான் ரிசப்ஷன். ஓகேங்களா? இந்த ஹோட்டலோட வியூ பார்க்கணுமா? இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி கார்டன் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்கும். எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் ஃபிஷ் இருக்கிற மாதிரியே இருக்குங்க. நல்லா செடி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னும் வேறு லெவலில் இருக்குது. இது வந்து ஒரு கார்டனு. இங்கே வந்து பார்த்தோன்னா அதில் தண்ணியில் ஃபிஷ்லாம் இருக்குது நிறைய. ஓகே, உங்களுக்கு காட்ட முடியுமா? சரி, போகலாமா? போகலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. வாவ், இவ்வளோ பெரிய பெரிய மிஷி. இது நாங்கள் தண்ணியிலே பார்த்துன்னு பாசை சாப்பிட்டுக்குது. வா, சூப்பராக இருக்குங்க ஃபிஷ்ஷு. எடுத்துங்களான்னு தெரில உங்களுக்கு வீடியோவில். உண்மையாக
வேறு லெவலு. குட்டி குட்டி ஃபிஷ்ஷெல்லாம் சாப்பிட்றது. வா சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ கலர் ஃபிஷ்ஷு, பிளாக் ஃபிஷ்ஷு, ஒயிட் ஃபிஷ்ஷு, எல்லோ ஃபிஷ்ஷு, இன்னும் நிறைய ஃபிஷ் இருக்குதுங்க. ஒயிட் கலரு. வா சூப்பராக இருக்குங்க. இது ஒரு தண்ணி தொட்டியை மெயின்டைன் பண்ணி ஃபிஷ்ஷாகவும் நைட்டில் லைட்டு ப்ளூ கலரில் இருக்குங்க. அதான் தெரியுதா தெரியல. ஹோட்டல் ஃபுல்லாகவே கண்ணாடி வச்சு கவர் பண்ணிட்டாங்க. லைட்டு இங்கே ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் இருக்குது. இந்த ஹோட்டலில் பார்க்கிங்க்கு வசதி ஏகப்பட்ட வசதி இங்கே கார் பார்க்கிங். ஓகேங்களா, தெரிதா இல்லைன்னு தெரில. பின்னாடி பாருங்கள், இது ஒரு பார்க்கிங்க, இது ஒரு பார்க்கிங்க. ரொம்ப பெருசு பார்க்கிங்க. அப்பா இதுதான் ஹோட்டல் வியூவே பார்த்துங்க. சரிண்ணா, ஹோட்டல் என்ட்ரன்ஸ் இதுதான். கண்ணு ரொம்ப டூ மச் ஆகுதுங்க. வெயில் ரொம்ப இன்னைக்கு கோவப்படுறாரு. வேலூரில் விட இங்கே ஓகே தான், ஆனால் வேலூரில் வெயில் கொளுத்துக்குங்க. நைட்டு கொளுத்து சவாரி. அதாவது இந்த பக்கம் போனீங்கன்னா வேலூர் போயிடுவீங்க. ஒசூர், கிருஷ்ணகிரி, வேலூர், சேலம், கோயம்புத்தூர், கேரளா போயிடலாம். ஓகேங்களா. இந்த பக்கம் போனீங்கன்னா நீங்கள் அத்திப்பள்ளி, கர்நாடகா, பெங்களூர். ஓகேங்களா. இதுதான் ஹோட்டல் ஹில்ஸ். ஓகேங்களா. அங்கே வச்சுக்கிறாங்க பாருங்கள், எல்லோ கலரில். இங்கே முன்னாடி ஏதோ ஒரு குட்டியாக ஏதோ வச்சுக்கிறாங்க, ரிசப்ஷன் புக்கிங் அப்படின்னு போட்டுக்கிறாங்க. இது வந்து அது வந்து என்ட்ரி கேட்டு, இது வந்து அவுட் கேட்டு. இது வந்து அவுட் கேட்டு. இந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கான், போர்டு வச்சுக்கிறாங்க. சின்ன குழந்தை குளிக்கிற மாதிரி ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கான். இந்த ஹோட்டலில் வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு இங்கே போர்டு போட்டு வச்சுக்கிறாங்க பாருங்கள். சிக்கன், மட்டன், ஓகேங்களா, டீ, காஃபி, இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே போட்டு வேறு லெவல் 24 hours அவைலபிள் இருக்குது. இங்கே வந்து ஏதோ ஃபுட் ஷாப் மாதிரி வச்சுக்கிறாங்க, இது ஃப்ளவர் ஷாப்பு. ஓகேங்களா. அந்த பக்கமும் ஒரு பேனர் வச்சுருக்காங்க, இந்த ஹோட்டலில் எவ்வளோ பேர் உட்காந்து உள்ளே அமர முடியுன்றதுக்கு. பின்னாடி பேனரில் போட்டுருக்காங்க பாருங்கள், இந்த ஹோட்டலில் எவ்வளோ பேர் உட்காந்து சாப்பிட முடியும், எல்லா ஃபெசிலிட்டிஸும் போட்டுருக்காங்க. தெரியுதான்னு தெரியல, வெயில் வேறு ரொம்ப சூழ்நிலை. அதாவது என்ன போட்டிருக்காங்கன்னா, வந்துட்டேன், ஒன் செகண்ட், கஸ்டமர் வந்துட்டாங்க, வீடியோ எடுத்துன்னு கஸ்டமர் வந்துட்டாங்க வாய்ஸ். அதனால் குடுகுடு முடியாந்தாச்சு. அவர் கூப்பிட்டாரு, வேகமாக ஓடியான்ட்டேன். லைட்டாக ஹேரிங் ஆகுது. ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 500 கார் பார்க்கிங் இருக்குது. ஓகேங்களா. 10,000 வந்து சீட்டிங் உட்கார்ற இடம் இருக்குது. ஓகேங்களா. 20,000 வந்து டைனிங் டிஸ்க் இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் 50,000 பேர் வந்து உட்காந்து இது பண்ணுற அளவுக்கு இருக்குது கல்யாணம், ரிசப்ஷன் ஹாலு. ஓகேங்களா. இது வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வந்தால் விசிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு. நேராக வேலூர் போகிறோமா இல்லை ஏலகிரி போகிறோமா தெரியல. போச்சு மொபைலுக்கு வந்துச்சு. ஏலகிரி போகிறோமா இல்லை வேலூர் போகிறோமான்னு தெரில. ஓகேங்களா. ஏன்டா இவன் ஃப்ரண்ட் கேமராவில் எடுக்கிறேன்னா இந்த பேக் கேமராஸ் லென்ஸ் போயிடுச்சு. ரொம்ப மணி ப்ராப்ளம். ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் காசு ரெடி பண்ணிட்டு தான் வாங்கணும். ஓகேங்களா. ஒரு ஃபோன் வாங்கிட்டு தான் நல்ல வீடியோ எடுத்து போகணும். எனக்கு பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது. யார் நம்மள தான் வீடியோ எடுத்து வர போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறது. ஓகேங்களா. நம்மளுக்கு பேச தயக்கமாக இருக்குது. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. இல்லைனா போயிட்டு நான் தைரியமாக பேசி விளாக் எடுப்பேன். உங்ககிட்ட பர்மிஷன் வாங்காமல் நம்ம விளாக் எடுத்தால் அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஓகேங்களா. நிறைய இடத்துல தெரியாமல் எடுத்து போட்டிருப்பேன். ஆனால் அது என்றைக்கு ட்ரெண்ட் ஆனாலும் எனக்கு சங்கு தான் நான் நினைக்கிறேன். ஓகேங்களா. பார்த்துக்கலாம் கொடுங்க. பஸ்ஸெலாம் வந்துருக்குங்க. கல்யாணம் பொழுது ரிசப்ஷன் ஹாலில் பஸ் வந்துருக்கு. சரிடா, காரை ஓட்டி இறங்கி கம்மி பண்ணிக்கிறா. திருவண்ணாமலை பஸ் வந்துருக்குங்க. பார்ப்போம். திருவண்ணாமலை உள்ள ரிசப்ஷன் பொழுது திருவண்ணாமலை பஸ் வந்துருக்குங்க. தெரிஞ்சுங்களா. ஓகே, see you the next video. இந்த விளாகை இதோட முடிச்சு கொள்கிறேன். நம்ம காரை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கோசம் காட்டுறேன். ஓகே, நம்ம டிசைனில் தான் வந்துடுவோம். பார்த்துங்க, பஸ் உள்ளே போயிடுச்சு. இதோட இந்த விளாகை முடித்து கொள்கிறேன். ஓகே.
see you next video.